செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு மேலாக ஏராளமான மனித எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு வருவதால் அதனை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஏராளமான தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. குறிப்பாக காப்பு, இரும்பு துகள்கள் மற்றும் போத்தல் போன்ற ஏராளமான தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதே போன்று சம்பூரிலும் இவ்வாறான மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அதன் மீதான விசாரணைகள் இன்று நடைபெற்றிருந்தது. அதாவது நீதிமன்றம் நடத்திய விசாரணைகள் இன்று நடைபெற்றிருந்தது. இதன் போது பல்வேறு வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக பல்வேறு வகையான உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இவ்வாறு இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகள் கிடைக்கப்பட்டிருந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும், இந்த சம்பூரில் நடைபெற்றிருந்த அந்த எலும்புக்கூடுகள் மீதான நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அந்த உத்தரவுகள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசத் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு நடவடிக்கைகள் இன்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக 2ஆம் கட்டத்தின் பகுதி 2ஆக நடைபெற்றிருந்த, அதாவது பகுதி 2இன் 3வது நாளாக நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது, அதாவது 2ஆம் பாகத்தின் பகுதி 2 அகழ்வு நடவடிக்கைகளானது தொடர்ச்சியாக 3 தினங்களாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக திங்கள், செவ்வாய், புதன்கிழமை, அதாவது இன்றும் நடைபெற்றிருந்தது. இந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது மொத்தமாக 20 மனித எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலையில் அங்கு அதிகளவான மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த எலும்புக்கூடுகளை அகழ்ந்து பரிசோதனைகளுக்காக எடுத்துச் செல்கின்ற நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கையின் போது நேற்றைய தினத்திலேயே 15 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அதாவது திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கையின் போது 8 மனித எலும்புக்கூடுகளும், செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது 7 மனித எலும்புக்கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இருப்பினும் நேற்றைய அகழ்வு நடவடிக்கைகளின் போது இந்த அகழ்வு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அல்லது அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக, இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக பிரதான விசாரணைகளை நடத்தி வருகின்ற ஜாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா அந்த அகழ்வு பிரதேசத்திற்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் அங்கு அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எந்த விதமான எலும்புக்கூடுகளையும் அகழ்ந்து எடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த வகையில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது இந்த பிரதான விசாரணைகளை நடத்துகின்ற ஜாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா சமூகம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலையில் இருந்து அங்கு அடையாளப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளை அங்கிருந்து மீட்டு, அதாவது மண்ணிலிருந்து பிரித்தெடுத்து பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இன்று முழுதாக நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு நடவடிக்கைகள், அதாவது அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகளை மீட்பதற்கான நடவடிக்கையின் போது முழுதாக 2 மனித எலும்புக்கூடுகளை அந்த மண்ணிலிருந்து பிரித்து பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில், அதாவது பகுதி 1 என பெயரிடப்பட்டுள்ள பிரதான புதைகுழியிலும் செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு பிரதேசத்திலும் இருந்து மொத்தமாக 67 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இன்று புதன்கிழமை நாளினை பொறுத்த மட்டில் அந்த அகழ்வு பிரதேசத்தில், அதாவது பகுதி 1 என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்திலும் பகுதி 2 என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்திலும் மொத்தமாக 18 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டவாறு காணப்படுகின்றன. இதற்கு மேலாக அங்கிருந்து சில சான்று பொருட்களும் அடையாளப்படுத்தப்பட்டவாறு அவ்வாறே அங்கேயே வைக்கப்பட்டுள்ளன. அதனை மீட்பதற்கான நடவடிக்கை இதுவரை முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் இன்றைய நாள் அகழ்வு நடவடிக்கைகளின் போது உடைந்த நிலையிலான ஒரு காப்பு ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த காப்பானது இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நேற்றைய வீடியோவில் குறிப்பிட்டது போன்று பிள்ளைகள், அதாவது சிறு பிள்ளைகள் பால் குடிக்கின்ற போச்சி போத்தல் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. அது பகுதி அளவிலேயே நேற்று வரையிலான காலப்பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைய நாள் அகழ்வு நடவடிக்கையின் போது அது முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அந்த போச்சி போத்தின் மேலிருந்த மண் அகற்றப்பட்டு அது முழுமையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அதனையும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியானது ஒரு மர்மமான பகுதியாக காணப்படுவதால், அதாவது அகழ்வு நடவடிக்கைகள் நடைபெறுகின்ற பகுதி ஒரு மர்மமான அல்லது சுலபமாக அங்கு காணப்படுகின்ற எலும்புக்கூடுகளை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத நிலைதான் தற்பொழுது வரை காணப்படுகின்றது. இதனால் தான் 18 வரையான எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள போதும் அதனை உடனடியாக அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட முடியாத நிலை காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த எலும்புக்கூடுகளானது ஒன்றுடன் ஒன்று பிணைந்து ஒன்றின் கீழ் ஒன்றாகவும் காணப்படுகின்றது. இதற்கு மேலாக அந்த எலும்புக்கூடுகளுக்கு பக்கத்தில் தடய பொருட்களும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அந்த தடய பொருட்கள் எந்த எலும்புக்கூட்டுடன் சேர்மதியானவை என்பது சம்பந்தமான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னே அது அந்த மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவ்வாறான நிலையில் தான்
இந்த 18 வரையான எலும்புக்கூடு தொகுதிகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள போதும் அதனை உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. ஆய்வாளர்கள், அதாவது அந்த பகுதியில் ஆய்வு நடவடிக்கைகள் அல்லது அகழ்வு நடவடிக்கைகளில் மேற்கொள்ளுகின்றவர்கள் அங்கு காணப்படுகின்ற எலும்புக்கூடுகள் மற்றும் தடய பொருட்களை மிக நுட்பமாக அல்லது நிதானமாக பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தான் அங்கு ஏராளமான எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் அதனை உடனடியாக மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை. குறிப்பாக நேற்றைய நாள் நிலவரத்தின் போது அங்கு அதிகளவான சிறுவர்கள் மற்றும் சிசுக்கள், கைக்குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள போதும் அதனையும் மீட்பதற்கான, அதாவது மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்கான நடவடிக்கை ஆரம்பிக்கப்படவில்லை. அது சம்பந்தமான ஆராய்வுகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் நாட்களில் அவை மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பகுப்பாய்வுக்காக அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அல்லது செயற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக நீதிமன்றத்தின் அனுமதியுடன் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளும் வருகை தந்த வண்ணமாக உள்ளனர். குறிப்பாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஊடாக ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில். அதன் அடிப்படையில் நீதவான் அவர்கள் சென்று பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்கியிருந்தார். அதன்படி இன்றும் சில சட்டத்தரணிகள் அந்த அகழ்வு பிரதேசத்திற்கு வருகை தந்து அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பார்வையிட்டிருந்தனர். இதற்கு மேலாக அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாகவும் நீதவானிடம் தகவல் பெற்று சென்றிருந்தனர். இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நடைபெற்று வருகின்ற, அதாவது இரு பிரிவுகளாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கையின் போது இதுவரை மொத்தமாக 67 மனித எலும்புக்கூடுகள் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்பொழுதைய நிலவரத்தின்படி 18 எலும்புக்கூடுகள் அங்கு அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது நாளையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும், அதாவது நாளை வியாழக்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். அது சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இந்த மனித புதைகுழி விவகாரம் அல்லது இந்த எலும்புக்கூடுகள் விவகாரம் சம்பந்தமாக சம்பூரிலும் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடைபெற்றிருந்த, அதாவது கன்னிவெடி அகற்றுகின்ற பணியாளர்கள் மேற்கொண்டிருந்த கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையின் போது அங்கு எலும்புக்கூடுகள், அதாவது உருக்குலைந்த நிலையிலான எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. இது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த நீதவான் அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு 23ஆம் தேதி, அதாவது இன்று அது சம்பந்தமான பிரதான விசாரணைகள் அல்லது விரிவான விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக சம்பூர் கடற்கரை பகுதிக்கு அருகில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கு அருகிலேயே அந்த எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த வகையில் இன்று சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த நீதிவான் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் அந்த கன்னிவெடி அகற்றும் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் அந்த நிலைமை தொடர்பாக, அதாவது அந்த எலும்புக்கூடுகளுடைய நிலைமை தொடர்பாக ஆராய்ந்திருந்தனர். இந்த விசாரணைகள் நடத்தியிருந்த நீதவான் 2 உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதாவது ஒரு உத்தரவினை சட்ட வைத்திய அதிகாரிக்கு பிறப்பித்துள்ளார். குறிப்பாக இந்த அகழ்வு நடவடிக்கைகள், அதாவது அங்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகள் சம்பந்தமான மேலதிக அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்றும், அந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அங்கு நடைபெறுகின்ற, அதாவது கன்னிவெடி அகற்றும் பிரிவினருடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் அந்த நில பகுதியில் காணப்படுகின்ற கன்னிவெடிகள் போன்ற தகவல்களை ஆராய்ந்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். இதே போன்று தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளுக்கும் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார். குறிப்பாக அந்த பகுதியில், அதாவது எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதியில் முன்னைய காலத்தில் மயானங்கள் ஏதேனும் இருந்ததா என்பது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் இன்று ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளுக்கு அமைய நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற 2 அறிக்கையினையும் கொண்டு மேலதிகமான நடவடிக்கைகள், அங்கு காணப்படுகின்ற எலும்புக்கூடுகள் சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்வரும் நாட்களில் எடுக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்றது. அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது அதனையும் எமது தளத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சம்பூர்ண எலும்புக்கூடுகள் சம்பந்தமாக நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக கிடைக்கப்பெற்றிருந்த தகவல்கள் இவையாகத்தான் இருந்தன. இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று புதன்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் என்னென்ன நடைபெற்றிருந்தது என்பது சம்பந்தமாக நீதிமன்றத்தின் அனுமதியுடன் உத்தியோகபூர்வமாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 18ஆம் நாள் அகழ்வு பணி BR 433 PC 2005 வழக்கு கற்றறிந்த நீதவான் AE ஆனந்தராஜா அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 5 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக 20 மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரை 2 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 67 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மிகுதி தொடர்ந்து அகழ்ந்தெடுப்பு நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து நாளை மிகுதி அகழ்வு பணி நடைபெறும்.
சிறுவர்கள் என்று சொல்கிற அளவில் இல்லை. ஒரு அந்த அளவுகளை வைத்துக்கொண்டு அது வயது குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அது தெளிவாக சொல்ல முடியாது. அகழ்ந்தெடுத்த பிற்பாடு தான் அதுக்கான விவரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு காப்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் என்ற அறிக்கையின் மூலம்தான் அது தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பெட்டி என்றில் அந்த மனித எச்சம் காணப்படுகின்ற பகுதியை தோற்று சதுர வடிவான அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அது அகழ்ந்தெடுத்து அதில் அமைப்பு இருக்கும்போது தான் அது சம்பந்தமாக தெளிவாக சொல்லலாம். நன்றி. இவ்வாறான கருத்துக்களையே நிரஞ்சன் தெரிவித்திருந்தார். இந்த அகழ்வு நடவடிக்கைகளானது, அதாவது சிந்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளானது நாளை வியாழக்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். முழு நேரமாக அந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அது சம்பந்தமான தகவல்கள் நாளை வெளியிடப்படும். அதாவது ஊடகங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்கள் நாளை மாலை வெளியிடப்படும். அவ்வாறான தகவல்கள் வெளியிடப்படும் போது அதனையும் நீங்கள் உங்கள் தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இவ்வாறான ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.